நம்மளோட முன்னாடி வீடியோவில் 2 விஷயங்களை சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட் என்னன்னா குட் பேட் அக்லியோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் அடுத்த ஒரு சில நாட்களில் முடிய போகுதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த படத்தோட ஷூட்டிங் முடிவுக்கு வருது. மே 10 ஃபைட் சீனோட ஸ்டார்ட் ஆன இந்த படம் ஒரு மாஸ் குத்து சாங்கோட முடிவுக்கு வருது. இந்த படத்தோட அடுத்த ஷெட்யூல் விடாமுயற்சி மொத்தமாக முடிஞ்ச பின்னாடி தான் ஸ்டார்ட் ஆகும். விடாமுயற்சி பற்றி பேசுறதுக்கு முன்னாடி குட் பேட் அக்லியில் மலையாளம் ஆக்டர் நேஸ்லன் இவர் ரீசெண்டாக வந்த பிரேம்லோ படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பாரு. இவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிக்க போறாரு. இவர் இல்லாமல் தெலுங்கு ஆக்டர் சுனிலும் இந்த படத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. பட் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. பட் நேஸ்லன் இந்த படத்தில் இருக்காரு. ஓகே, அடுத்து விடாமுயற்சி. குட் பேட் அக்லி முடிஞ்சதா ஒரு 2 வாரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா அஜித் விடாமுயற்சிக்கு போறாரு. இந்த மந்த் எண்டில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு தகவல் இருந்துச்சு. ஆனால் மோஸ்ட்லி ஜூன் 20 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு படத்தை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி தீபாவளிக்கு தியேட்டர்ஸ்க்கு கொண்டு வரதான் இவங்களோட பிளானிங்காக இருக்குது. அப்படி தீபாவளிக்கு அந்த படம் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சூர்யாவோட கங்குவாவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன் விடாமுயற்சி வந்தால் கங்குவா ரிலீஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, விடாமுயற்சியில் வேற எந்த பெரிய படம் வந்தாலும் கங்குவா ரிலீஸ் ஆகிறது கஷ்டம் தான். காரணம் கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேலே இந்த படத்தில் போட்டிருக்காங்க. ஸோ வந்தால் சோலோவாக வரணும்னு நினைக்கிறாங்க. அதனால் தங்களன் ரெடியாகியும் ரிலீஸ் பண்ணாமல் வெயிட்டிங்கில் வச்சுருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லபடியாக நடந்து விடாமுயற்சி தீபாவளி எய்ம் பண்ணிட்டா அப்புறம் கங்குவாவுக்கு ரிலீஸ் டேட் இல்லாமல் போயிடும். குறிப்பாக ஹாலிடேஸ் வர டேட்ஸ் இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் ஒன்றா அடுத்த வருஷம் தான் இல்லை ஒரு நார்மல் ஃப்ரைடேயில் ரிலீஸ் பண்ணுற சூழலாக வரலாம். சரி, ஓகே, 2 விஷயங்கள் சொன்னோம் இல்லையா? அதில் 2வது சிவகார்த்திகேயனோட அமரன் ரிலீஸ். இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் அமரன் ஷூட்டிங் மொத்தமாக முடிஞ்சது. இப்போ SK23 சிவகார்த்திகேயன் நடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் அமரன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. செப்டம்பர் 27 இந்த படம் ரிலீஸ் ஆகிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சீக்கிரம் எதிர்பார்க்கலாம். ஸோ இது நல்ல டேட்டான்னு பார்த்தா கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான். ஏன்னா செப்டம்பர் 5 விஜயோட கோட் வருது, அக்டோபர் 10 ரஜினியோட வேட்டைன் வருது. அப்போ கோட் ரிலீஸ் ஆகி 3 வாரம், வேட்டைனோட ரிலீஸ்க்கு 2 வாரம் இருக்கும். அதுக்கு நடுவில் தான் சிவகார்த்திகேயனோட அமரன் ரிலீஸ் ஆகுது. கோட் ரிலீஸால அமரனுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு தியேட்டர் கிடைக்காம போகலாம். ஆனால் செப்டம்பர் 27 ரிலீஸ் ஆகி அக்டோபர் 10 வேட்டைன் வரதுனால படம் நல்லா இருந்தால் கூட ஸ்க்ரீன்ஸ் குறையிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு.